ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பசுமை கார்டனில் செடி வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எந்த செடி வாங்குறதுன்னே தெரியலங்க. எந்த செடி பார்த்தாலும் அழகாக இருக்குது, எதெல்லாம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம கொல்லையில் வந்து செடி வளர்க்குறதுக்காக இருக்கிறோம். எனக்கு பிடிச்ச செடி மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். என்ன வாங்குறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஜா செடி தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 3வது நாள் அப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோ ஷூட் பண்ணல, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரோஜா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கும்போது. நெக்ஸ்ட்டு இந்த ரோஜா பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ரோஸும் கலந்துருக்க ஒரு அழகான ரோஜா, ஒயிட் ரோஸ் கலந்த ரோஜான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த ரோஜா பூ. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஜா வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து எனக்கு ஃபேவரேட்டான ஒரு ரோஜா. ஸோ இது வந்து நம்ம வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ காஞ்சிருக்கிறத மட்டும் நம்ம வந்து வெட்டி போட்டுடணும், அதாவது கட் பண்ணி போட்டுடணும். இந்த ரோஸ் வந்து நம்ம இன்றைக்கே கட் பண்ணிடணும், இல்லைன்னா நாளைக்குலாம் ரொம்ப வாடி போயிடுங்க. ஸோ பக்கத்தில் நம்ம கனகாமரம் செடி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுருந்தேன். கொல்லையில் வந்து செடி வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன மாதிரி செடி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ரோஜா செடி வாங்கி வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு செடி வாங்கி வை, அதுக்கப்புறமா மற்ற செடிலாம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து ஒரு செடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு வந்து செடி வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லோ கலரில் உள்ள செடி உங்களுக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெயிலுக்கும். அதுக்கும் ஒரு பக்கம் மொக்கு வச்சிருந்துச்சு, ஒரு பக்கம் பூ வந்து மலர்ந்துருந்துச்சு, மாதிரி லைட்டாக மலர்ந்துருந்துச்சு, ரொம்ப மலராமல். அப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பூ செடி இருக்குல்ல, ஸோ அது வாங்கி வச்சிருந்தோம். ஒத்த செம்பருத்தி செடி தான் அது. ரெண்டுமே மொக்கு வச்சிருந்துச்சு, ரெண்டு பக்கமும் மொக்கு வச்சிருக்கு. செடியும் ரொம்ப நாளாக வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த செடி வந்து மல்லிகை பூ செடிங்க. இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சந்தனமுல்லை செடி கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் ஊண்டி வச்சிருக்கேன் நான். அப்புறம் இன்னொரு ரோஜா செடி வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ என்னென்னு கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு பிடிச்ச ரெட் கலர் தான். ஒரு பூ வந்து கொஞ்சம் வாடிடுச்சு, ஐ மீன் வளர்ந்து கொஞ்சம் வாடிடுச்சு. ஒரு பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது வந்து அழகான கலருங்க இந்த கலரு. இந்த மாதிரி கலரில் வந்து 2 செடி வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா கனகாமர கலரில் வந்து ரோஜா செடிங்க. இப்போ வந்து நம்ம எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா தண்ணி ஊற்றவே இல்லை. இன்னும் ஒரு சில செடினா இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கனகாமர கலரில் இருக்கிற இந்த ரோஜா செடியும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான செடிங்க. ரோஜா செடின்னு சொன்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரோஜா செடி பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி கனகாமர கலராக இருக்கட்டும், ரெட் கலராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது வரைக்குமே நான் வந்து எந்த செடியுமே வளர்த்ததே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ரோஜா செடி வளர்க்குறேன். கார்டனில் என்ன மாதிரி செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ரோஜா செடி தான். இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த ரோஸ் பிளான்ட் நம்ம வந்து பிங்க் ரோஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். ரொம்ப லைட்டா தான் மலர்ந்து வந்திருக்குங்க. செடி என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்க.